ஏய் நீங்க என்ன பண்ற? நான் இங்க தானே இருக்கணும். இங்க இல்லாம வேற எங்க போறது? நீ இங்க தானே இருக்க. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே, உடனே இப்படிலாம் பேச வேண்டியது. நீ சிரிச்சு பேசு இல்ல முறைச்சு பேசு, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீ எப்படா எந்திரிப்பேன்னு இருந்த, இப்பதான் எந்திரிச்ச. சரி வா வெளியே போலாம். வெளியிலயா? அப்பா கீழே இருக்காரு, கொன்னுடுவாரு. ஏதோ முதல் தடவை போற மாதிரி பயப்படுற. நம்மளா போனதே இல்ல. சீக்கிரம் கிளம்பி போலாம். அப்பாட்ட என்ன சொல்றது? உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அங்கிள் கிட்ட நான் சொல்லிப்பேன். ஓகே கிளம்பி போலாம். இன்னும் என்ன உட்கார்ந்துட்டே இருக்க? வா போலாம். சரி இரு, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சீக்கிரம் போலாம். பேசி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்றேன்ல. ஓ இஷ்டம் போ. சரி கீழே போய் வெயிட் பண்ணு போ. நீ பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு நான் எது கீழே போய் வெயிட் பண்ணோம்? நீங்க தான் வந்து ட்ரெஸ் மாத்துவேன். மாத்திக்கோ, அதுல என்ன இருக்கு? என்ன சொன்ன? Are you kidding me? No way. Just go outside. என்னது புதுசா ட்ரெஸ் மாத்துற மாதிரி? நீ ட்ரெஸ் மாத்துறத நான் பார்த்திருக்கேனே. இப்ப மட்டும் என்ன வெக்கம்? Stop it, okay? நீ பேசுறது மட்டும் மீரா கேட்டா அவ்வளவுதான். நான் தானே மீரா. நான் பேசுறது நான் எது கேட்கணும்? என்னது? கண்ணை கசக்கிட்டு பாருடி, நான் தான் மீரா. ஏய், are you okay? என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சாரி. என்ன ஆச்சு இவளுக்கு? நீ என்ன இதுல பண்ணிட்டு இருக்க? பொறுப்பு வந்த மாதிரி. பரவாயில்ல விடு. சரி போலாமா? எங்க? இங்கே வெளில போகணும்னு சொன்ன. இரு, இவ்ளோ நேரம் நானும் தெரியாமலே யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தியே, யார் அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா விளையாண்டேன். இது என்ன நம்ப சொல்ற? இத பாரு, நீ இப்ப பண்ற பாரு. இதெல்லாம் நாங்க ஸ்கூல் டேஸ்லயே பண்ணி எங்க அம்மா கிட்ட விளக்கமாத்தாடி வாங்கியாச்சு. இப்ப சொல்லு, உன்னோட ஹலுசினேஷன்ல வந்தது யாரு? அது ஹலோ. சரி எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நீ? நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ வா. எதுக்கு? சரி வா. ஏய் ஃபோனை வச்சிடாத. நான் உன்னை கேட்குறேன், கொச்சுக்காம பதில் சொல்லுவியா? என்ன சொல்லு. உனக்கு எப்படி என்னை பார்த்தோன்னு அளவு சரியா சொன்ன? உண்மையை சொல்லு. நீங்க அம்மா கிட்ட ஏற்கனவே கேட்டதானே? ஏய் அறிவு, உன்னோட அளவை நான் எப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம உன்னோட அம்மா கிட்ட, அதுவும் என் அத்தை கிட்ட கேட்க முடியும்? கொஞ்சமாவது யோசியேன். என்னோட அளவு என்ன தவிர எங்க அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். எங்க அம்மா இல்லைன்னா வேற யாரும் சொல்லியிருக்க முடியும்? ஏய், யார்டி போன்ல? போன்லயே அளவெல்லாம் பேசிக்கிட்டு. சரவணன்டி. ஓ சரி நீ வீட்டுக்கு வா, நேர்லயே பேசுவோம். சரி. ஏய் என்னடி அளவு வரைக்கும் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஒரு வேலை ஏதாவது? இல்ல மீரா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னாதானம்மா தெரியும். அன்னைக்கு சரவணன் வீட்டுக்கு வந்தான். அவன் தான் அடிக்கடி வந்துட்டு போறானே. நீ எப்ப வந்தது சொல்ற? நீ கூட குளிச்சிட்டு இருந்தியே. ஐயோ சும்மா ரெடி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு நீயே இப்படி சொல்லலாம்? இங்க பாரு பிரியா, நீ டெல்லியில இருந்த வரைக்கும் நல்ல பொண்ணா இருந்த. சிங்கப்பூர் காரனோட எப்ப பழகுனியோ அப்போல இருந்து அவன் மனசு ஃபுல்லா கெடுத்து வச்சிருக்கான். உன் லட்சியம் எல்லாம் என்னடி ஆகுறது?
சும்மா உளராம நான் என்ன சொல்ல வரேன்றத பொறுமையா கேளு. அவன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். எனக்கு எங்க அம்மா எடுத்த Dress பிடிக்கலன்னு நான் சண்டை போட்டு டென்ஷன் ஆகி மேல வந்து நின்னேன். அவன் வந்து நின்னு டக்குன்னு மேல கை வச்சிட்டான். வேண்டாம் பிரியா, இதுக்கு மேல எல்லாம் சொல்லாத. கேக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ அவனை கல்யாணம் பண்றதாண்டி நல்லது. அரமெண்டல் கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றத பொறுமையா கேளு. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்துட்டு நானே உனக்கு Dress தச்சு தரேன்னு சொல்லிட்டு கண்ணாலே அளவு எடுத்துட்டான்டி. அவன் சொன்ன அளவுல அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுடி, அக்யூரேட். ஒரே ஒரு நல்ல ஹீரோயின் இருந்தா, அவளும் இப்ப மென்டலாய் நிக்கிறா. இனி நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை இந்த எம்டி டிவியை நான் தான் காப்பாத்தணுமா? ஏய், சொல்றது கேப்பியா மாட்டியா? என் மூக்கு ஷார்ப்பா இருக்கு, நான் இவ்ளோ ஹைட்டா இருக்கேன், அதனால எனக்கு என்ன Dress போட்டாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன இன்ச் பை இன்ச் நோட் பண்ணி வச்சிருக்காண்டி. நினைச்சேன்டி, அவன் உனக்கு பப்ல முத்தம் கொடுக்கும் போதே நினைச்சேன் இவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் பண்ணுவான்னு. அதே மாதிரி நல்லா பண்றான்டி. அடுத்த ஒண்ணு என்னெல்லாம் பண்ணுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கானோ. என்ன மட்டும் சிங்கிள் லைஃப்ல வாழ வச்சுட்டு நீ மட்டும் அவனோட மிங்கிள் ஆகுற. நான் பாவமா தெரியலையா? என் முகத்தை பாரு, சைடுல லேசா பால் வடியல. கொஞ்சம் இல்ல நிறைய வடியுது, குடிச்சுக்கோ. ஏய், என்ன கிண்டலா? நீ பண்ற எதுவுமே எனக்கு சரியா படல, பாத்துக்க. அவனும் சரியில்லை, நான் சொல்லிட்டேன், அம்பிட்டுதான். நான் சொல்றத நீ கேட்டுக்கோ, ஓகே? இஸ் such a gentleman. I actually started liking him. He's a nice fellow. உனக்கு அப்படி தெரியல? வேணாண்டி, பொடி. நான் ரெடியோனுப்பா, சரவணன் வரேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ, இவளுக்கு ஏதோ ஆடிச்சு போல. ஒருவேளை இவ்வளவு லவ் பண்ணுவா போல இருக்கே. இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. இந்த ரமேஷ் ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. ஒரு குடும்பத்துல போந்து குழப்பத்தை ஏற்படுத்தி ஏன் இப்படி பண்றான்? அதானே. என்ன தம்பி, நீ எப்ப வந்த? அந்த ரமேஷ் தீபாவை குடும்பப்படுத்த ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன். இப்படி பூனை மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கிற? யாரும் என்னமோன்னு பயந்தே போயிட்டேன். ஆதிமூலத்தோட தங்கச்சி, அதையும் தாண்டி வீரபாண்டியோட பொண்டாட்டி, இவ்வளோ ஏன் இந்தியாவே கலக்கிற தைரியலட்சுமி பிரியாவோட அம்மாவா இருந்துகிட்டு நீங்க போய் இதுக்கெல்லாம் பயப்படலாமா? நீ சொல்ற எதுவுமே எனக்கு பொருந்தவே பொருந்தாது. நானு பார்வதி, கொஞ்சம் பயப்படுற ஆளுதான். நீ யார் யார் பேரெல்லாம் சொன்னியோ அவங்களாம் வேணா பயப்படாத ஆளா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கும் சேர்த்து பயப்படுற ஆளு நான் தான். அடுத்த வாட்டி இப்படி சடக்குன்னு வந்து உட்காராம கொஞ்சம் பொறுமையாவே வாப்பா. வயசான காலத்துல ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிர போகுது. அதெல்லாம் ஒண்ணாவாதத்த, நீங்க ஒண்ணு. சரி, சாப்பிட்டியா? சரி, சாப்பாடு செய்யட்டுமா? செம்ம பசிக்குது அத்தை. என்ன இருந்தாலும் கொடுங்க, நான் சாப்பிட்டே போறேன். இல்ல தம்பி, என் பிள்ளை அதிசயமா சாப்பிடுதுன்னு சொல்லுது. இரு, போயிடாத, இந்த வரேன். ஆண்டாளு. என்னக்கா? ஆண்டாளு, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வா. நான் வரேன். என்னக்கா சொல்லுங்க. வாங்க தம்பி. ஆண்டாளு, வண்டி எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்ல ஜோசப் கடையில சீலா மீன் 1 கிலோவும் கூனி இறால் 1 கிலோவும் தம்பி நண்டு சாப்பிடுவேளா? எதுக்கத்த எனக்காக இவ்வளவு வாங்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க இருக்கிறது என்ன வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிட்டு போறேன். அப்படிலாம் விட முடியாது, சும்மா இரு. தவணையா நான் சாப்பிடுறியான்னு வேற கேட்டுட்டேன், நீயும் சரின்னு வேற சொல்லிட்ட. இருப்பா. ஆண்டாளு, நீ போய் வாங்கிட்டு வா. கூடவே 1/2 கிலோ நண்டையும் வாங்கிக்கோ. சரிக்கா. ஓ, இன்னைக்கு வீட்ல நண்டா? அது சரி. எங்க இருந்து தான் இவளுக்கு கேட்குமோ தெரியாது. இந்த வீட்ல சாப்பாட்டை பத்தி பேசினாலே போதும், கரெக்டா வாங்க வந்துருவா.
என்னம்மா என்னையும் உங்க புள்ள மாதிரின்னு சொல்லுவீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க? நீ என் பிள்ளை மாதிரிதான் மீரா. உன்கிட்ட நான் விளையாட்டுக்கு பேசப்படாதா? பேசுங்க பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே எனக்கான அந்த நண்டு சொன்னீங்களே, அதை கொடுத்தீங்கன்னா நானே மாப்பிள்ள கூட உட்காந்து சாப்பிடுவேன். உனக்கு இல்லாததா? உட்காந்து மாப்பிள்ளைட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். சரிங்க அத்தை. வா போல. சரிக்கா. பருதியை போய் வாங்கிட்டு வர சொல்லலாம். என்ன மாப்பிள்ள இன்னைக்கு நண்டு போல? அத நாத்தையும் சொன்னாங்க. சொன்னாங்க சொன்னாங்க. உங்களுக்கு ஏதோ வித்தியாசமான சக்தி எல்லாம் உடம்புக்குள்ள இருக்காமே, என்ன? சும்மா கண்லயே அளவெடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சும்மா இருடி. இவ சும்மா கலாய்க்கிறா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாத நீ. ஓ அப்படி எப்படி எப்படி அப்படி? எனக்கெல்லாம் கண்ணில் பார்த்து அளவு சொல்லி பழகிடுச்சு மீரா. பிரியா, நோட் திஸ். பழகிடுச்சாமா. ஒரு விஷயத்த அடிக்கடி செஞ்சாதான் பழகும்ல பிரியா. கண்டிப்பா. அப்போ இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கண்ணால் அளவெடுத்திருக்கீங்க? அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறதே இல்லை. பிரியா கேட்டியா? கணக்கே இல்லையாமா. இதுக்கு மேல என்னத்த சொல்றது, நீயே பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவ இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது பேசுவா, அவளை விடு. சரி, எங்க என் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியா? ஓ, எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் தான். நானே உட்காந்து என் கையால தைச்சது. சரி சரி, போதும் போதும், கொடுங்க பாப்போம். நான் பிரியா கிட்ட தான் கொடுப்பேன். ஓ இப்படி எப்படி இப்படி? தேங்க்ஸ். ஏய் இரு இரு இரு, இப்ப பிரிக்காத. நாளுங்கப்போ காலையில பிரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஓ அந்த மாதிரி. எந்த மாதிரி? அந்த மாதிரி. எப்படியோ போங்கடா, நானும் போறேன். என்ன இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து சத்தமே காணோம்? நீ இப்படி இருக்க மாட்டியே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா உன்னை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், அதான் கலாச்சிட்டு போறா. நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. என்ன கலாய்க்கிற அளவுக்கு அப்படின்னு பேசுறீங்க? பெருசா ஒன்றும் இல்லை, சும்மா நீ அளவெடுத்ததை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓ, அப்போ கண்டிப்பா கலாய்க்க தான் செய்வா. ஏய் மறந்துடாத, இப்போ ஓபன் பண்ணிடாத. நாளைக்கு அன்னைக்கு தான் ஓபன் பண்ணணும். அன்னைக்கு காலையில பார்த்த அளவு தப்பா இருந்ததுன்னா? யார சந்தேகப்படுற? சிங்கப்பூர்ல வந்து என்னோட இடத்துல கேட்டு பாரு. சரோ இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். மீரா சொன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு அளவெடுத்து பிராக்டிஸ் பண்ணிருப்ப போல. அப்படி இருந்தா மட்டும் என்ன, சாந்தினியே ஃபீல் பண்ணல, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்றேன்னு உனக்கு இப்ப யார் சொன்னா? ஓ இல்லையா, சும்மா கேட்டியோ? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. அப்புறம் சொல்லுங்க. ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெஸ் மட்டும்தான் நல்லா இருக்கா? இல்ல இல்ல, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப நல்லா இருக்கன்னு சொன்ன. தேங்க்ஸ்.
உங்க Dress ரொம்ப நல்லதா இருக்கு. அது உன்னை பார்க்க வரணும்னு நல்லா துவைச்சி அயன் பண்ணி போட்டுட்டு வந்தேன். ஓ தெரியுது. ஐயோ சார் நல்லா சிரிக்கிறீங்களே. ஏன்? இல்ல என் மேல கோவத்துல இருந்தீங்க, இப்ப சிரிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அதுவா? அதெல்லாம் அப்பவே பறந்து போயிருச்சு. ம், ஏதோ கூட வந்து இறங்கினேன், வீட்டில் சொல்லி விட்டுருப்பாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? இதுக்கு உன் மேல கோவப்படுறது என்ன நியாயம்னு யோசிச்சு பார்த்தேன். புரிஞ்சிச்சு. இந்த விளக்கத்தை தான் நாங்க அன்னைக்கே சொன்னோம். அது சொன்ன நாங்க சொல்லும் போது அதை உங்களால ஏத்துக்க முடியல. நீங்களா யோசிச்சு அதே காரணத்தை சொல்வீங்கல்ல. ஆம்பளை புத்தி இப்படிதான் போல இல்ல? கரெக்ட் தான். ஆம்பளை குணம்னு இல்ல, மனுஷ குணமே தான். சண்டை போடும்போது எதிரில் இருக்கிற ஆளு நியாயத்தையே சொன்னாலும் வீம்புக்குன்னு அதை கேட்காது. அப்புறம் சண்டை முத்தி 4-5 நாள் கழிச்சு கோவமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அட ஆமால்ல அது கரெக்டு தான்னு தோணும். அதே ஆளுகிட்ட சாரி கேட்கணும்னு தோணும். ஆனா அப்படி எதுவும் கேட்ட மாதிரி தெரியலையே. என்னது? இல்ல அப்படி அதிசயமா நீங்க சாரி ஒண்ணும் கேட்கலையே. சாரி, ரொம்ப 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 சாரி. போதும், ரொம்ப லென்த்தா போகுது. சாரி ரேவதி, எதையும் மனசுல வச்சுக்காத. அன்னைக்கு உனக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தனா, அப்ப படக்குன்னு அவன் கூட வந்தியா? அத பார்த்த உடனே அந்த பொசிஷன்ல. என்னது? இல்ல அதான் அந்த அந்த பொசிஷன்னஸ்னு சொல்லுவாங்களே. ஓ பொசசிவ்னஸா? அதான் 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 அது வந்துருச்சு. அப்படி அது வரதும் மனுஷ குணம் தானே. அன்பு இருக்கிற இடத்துல தானே அது வரும். அப்போ அன்பு இருக்கு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அதுவும் அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது ரேவதி. அது என்ன சொல்றது? இப்ப சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த இலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா சாப்பிட்டு முடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு அந்த இலையை பார்த்தா எப்படி இருக்கும்? சீ. இதே மாதிரி தான். இதத்தான் சொன்னேன். அதே ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம். அதுக்குன்னு இப்படி ஒரு உதாரணமா? எங்க இருந்தா இப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் பிடிக்கிறீங்களோ? எங்கேயும் இல்ல, நேத்து எனக்கே நடந்துச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. இலைய அப்படியே விட்டுட்டு போய் பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து அந்த இலைய பார்த்தா எனக்கு சாப்பிடுற மூடே போயிடுச்சு. அப்படி யார்கிட்ட 1 hour பேசிட்டு இருந்த? ஓய், என்ன சந்தேகப்படுறியா? சேச்சே, சத்தியமா இந்த ஜென்மத்துல நான் உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத. என்ன உஷார் பண்றதுக்கே இவ்ளோ கஷ்டப்படுற, இதுல ஸ்டெப்னி வேறயா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே. நீ வேற யாராவது நினைச்சுக்க போறாங்க ஏதாச்சும். இந்த கவலை வேறயா உனக்கு? அட நீ வேற. கல்யாணம் ஆக ஒரு 6 மாசம் லேட் ஆனாலே இந்த ஊர்ல இப்படி எதையாவது கிளப்பி விட்டுறானுங்க. இதுல நீயே இப்படி சொன்னீன்னா சாகுற வரைக்கும் நான் கண்ணி கழியவே முடியாது. சரி, நான் சாரி கேட்டுட்டேன், நீ எதுவுமே சொல்லலையே. நான் என்ன சொல்லணும்? இல்ல என் சாரியை ஏத்துக்கிட்டியா இல்லையான்னு எதுவுமே சொல்லலையே, அதான் கேட்டேன். ஏத்துக்காம தான் இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருக்காங்களா? நாங்க மட்டும் உங்க இதுல இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க எல்லாத்தையும் நாங்க வாய் விட்டு சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல? ஆமா, அதுலதான் ஒரு கிக் இருக்கு. என்ன இழவடுத்த கிக்கோ, எனக்கு பக்கு பக்குங்குது. எதுக்கு எப்போ என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு தெரியல. எதுக்காக அவ்வளவு யோசிச்சு குழம்புறீங்க? இப்ப ஜாலியா பேசிட்டு தானே இருக்கோம். அப்படியே இந்த நிமிஷம் சந்தோஷமா கழிக்கிறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு பயந்துகிட்டே இரு. சந்தோஷமா தானே? அப்படி ஒதுக்குப்புறமா போய் சந்தோஷத்தை கழிக்கலாமா? ஏய் இல்லம்மா, எவனாவது வந்துட போறான், அப்படி ஓரமா போய் உட்காந்து பேசலாமான்னு கேட்டேன். மத்தபடிக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா.
ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் சொல்லல நீ எப்ப எந்த ரியாக்ஷன் கொடுப்பன்னே தெரியலன்னு. நல்ல வக்கனையா தான் பேசுற. வா